பேசலாமா? என் தலைவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நீடூழி வாழணும், எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த நாளில் படையப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு அவருடைய மைல்கல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். அந்த படத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒர்க் பண்ணதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி பரபரப்பாக நேற்று 2ஆம் நாள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் குறிப்பாக என்னை பற்றி பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள். ஏன்னா நான் அந்த முத்து படத்தில் நான் வந்து சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது வாங்கும்போது கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். அப்போ என்னை ஓரமாக உட்கார வச்சிருந்தாங்க. அந்த டைமில் வந்து ஏன்னா அந்த முத்து படத்துக்கு இன்ஸ்டன்ட் அவரே சொல்லிப்பாரு, என்ன நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்ன விஷயத்த அவர் அங்கே வந்து என்னை கேட்டார். இத்தனை வருஷமாக நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய மார்க்கெட், நிறைய எனக்கு விஷயம் இருக்கு. ஆனால் முதல்ல நான் வந்து சிறந்த படத்திற்கான ஒரு சிறந்த படத்துக்கான கதை, சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறது இதுதான் எனக்கு முதல் தடவை. அது அந்த கலைஞரியா கையில் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இத்தனை வருஷமா நான் சிறப்பாக நடக்கலையா அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த படத்தோட இன்சிடென்ட்ல வந்து நான் என்ன அடிச்சது பெண்ணு தூக்கி போடும்போது அதை பார்த்துட்டு கனல் கண்ணன் சார் சொன்னாரு, ஆனால் நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்னாரு. அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. உண்மையில இப்போ நல்லா நடிச்சதெல்லாம் இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கான்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதையும் என்னை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மேலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகின்றது நம்பிக்கை. எல்லாம் வெற்றி அடைந்து விட்டது. மக்கள் கூட்டம் வராங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க சொன்ன போது என்ன சொன்னாங்க? கே.எஸ். ரவிக்குமார்லாம் என்ன சொன்னாரு? நீங்க நல்லா தான் நடிக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னப்ப என்ன ரியாக்ஷன்? அவர் சத்தம் போடாரு, ஏடா எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இப்படி பேசியிருக்க அப்படின்னாரு. ஏன்னா அவரே சொல்லிருக்காரு, கனல் கண்ண ஒரு பெக்குலர் நாள்ன்றது. நமக்கு எல்லா ஹீரோவும் ஒரே மாதிரி டீல் பண்றதுனால தான் அந்த பஞ்சாயத்து வந்து. ஆமா, அது வந்து கேட்டாரு, பேர்பேட்ல ஃபைட் பண்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லையானே, ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். ரஜி சார் சொல்லு, நான் போய் எப்படின்னா அவர்கிட்ட கேவலமா இருக்கு சொல்றது அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன பையன் இல்லை, ஆனால் அந்த சூதுவா தெரியாது பேசிட்டேன். அப்போ போய் போன ஒன்று உட்காரும்போது கேட்டார் என்கிட்ட, கனல் பேர்படியை ஃபைட் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படி மேலும் கீழே பார்த்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு வேணான்னு அப்படின்னு. ஆனா அவர் எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு பெரிய மனிதர்ன்றதால எனக்கு தெரிஞ்சது. அது அவர் கண்டுக்கவே இல்லை. வேற ஒரு ஹீரோ வந்தா சின்ன டிஸ்கஷனுக்கே நம்ம விஷயம் சொன்னா எல்லா ஹீரோவும் கோச்சிடுவாங்க, உடனே யூகா பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கூட அட் பண்ணாம ஒரு அழகா உட்காந்துட்டு மற்ற டாபிக் எல்லாம் பேச ஆரம்பிச்சார். ஒரு 15 நிமிஷம் நீங்க எங்க போயிட்டு வரீங்க, எங்க ஷூட்டிங், அது என்ன கதை எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன வந்து பேர்பேட் நல்லா இருக்கு சொன்னீங்களா? ஆமா அப்படின்னு சக்கரை சட்டையை காட்டி அப்படி காமிச்சார். நான் மறந்து போயிட்டேன். சார் நான் கண்டிப்பா அந்த படத்தை கிளைமேக்ஸ்ல பேர்பேட்ல பண்றீங்க, அதுக்கேற்ற நான் கம்போஸ் பண்றேன். அது டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தலைவர் எப்பவுமே தலைவர் தான். வாழ்த்துக்கள். இந்த குலுக்கி வச்ச கொக்கோ கோலா பாட்டுல பாத்தீங்களா, இதே மாதிரியா இந்த படையப்பா போஸ்டர் முன்னாடி நீங்க ஒரு காட்சி இடம் பெற்றிருக்கோம். அந்த படத்துக்கு ரீலீஸ்க்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? அது ரொம்ப தலைவரை பிடிச்ச நான் தான் தலைவர் நான் தான் சொன்னேன். நன்றி.